நம்ம நாட்டை மத இன சாதி மொழி அடிப்படையில் பிளவுபடுத்தி இடஒதுக்கீட்டை ரத்து பண்ண 10 ஆண்டு கால ஆட்சியில் எல்லாத்தையும் செஞ்சது மோடி அரசு. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை கூட கொடுக்காம வஞ்சித்தது மோடி அரசு. சாதிவாரி கணக்கு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக. அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு? பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள். தன்னுடைய உயிர்னு அவர் சொல்லிக்கிற சமூக நீதி கொள்கைக்கு பரம எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சு அவர்கள் வேட்பாளர்களையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார. சில நாட்களுக்கு முன்பு வரை என்ன சொன்னார்? மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்கிறார். ஐயா ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்போ சைபருக்கும் கீழே ஒன்று இல்லை, இருந்தா அதான் கொடுப்பேன்னு சொல்லி பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். இப்போ அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறார். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாரு. யாமரியின் பராபரப்பனை. ஆனா அவரை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அதை பற்றி நான் விளக்கமாக பேச விரும்பல. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமூக நீதி என்பது உயிர் மூச்சான கொள்கை. அதனால தான் ஒரு கொள்கை கூட்டணி அமைச்சு அதோட வெற்றிக்காக மேடையில் இருக்க வேட்பாளருக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அமைய உள்ள இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணியுடைய அரசு நிச்சயம் சமூக நீதி அரசா இருக்கும். அந்த அரசில் நாங்கள் நிறைவேற்ற போற சாதனைகளை தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கிறோம். அதில் சில முக்கியமான வாக்குறுதிகளை பட்டியலிட விரும்புகிறேன். 10 ஆண்டு கால சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மை மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களோட வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். சாதிவாரி கணக்கெடுக்கும் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் குறித்த கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். முந்திரி ஏற்றுமதியாளர்களுக்கு ஒன்றிய ஏற்றுமதி ஊக்கத்தொகை 5 விழுக்காடு மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பழைய முந்திரி மரங்கள் அகற்றி அதிக மகசூல் தரக்கூடிய புதிய வகை முந்திரி கன்றுகள் மானியத்துடன் வழங்கிட ஆவணம் செய்யப்படும். பெண்ணாட ரயில் நிலையத்தை தரம் உயர்த்தி தென்பகுதி மற்றும் சென்னைக்கு செல்லும் அனைத்து வகை ரயில்களும் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்படும். திண்டிவனம் முதல் நகரி வரையான புதிய ரயில் பாதை திட்டத்தில் ஆரணி நிலையத்திலிருந்து ஒன்னுபுரம் இணைப்பு பாதையையும் காஞ்சிபுரம் முதல் செய்யாறு இணைப்பு பாதையும் சேர்க்க வழிவகை செய்யப்படும்.
விழுப்புரத்திலிருந்து காட்பாடி இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கப்படும். உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பாதூர் கிராமத்திற்கு செல்லும் வழியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர்பகுதி ரயில் நிலையத்தில் ஒரு விரைவு ரயிலாவது நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும். சென்னை பாண்டிச்சேரி பேசஞ்சர் ரயில் விக்கிரவாண்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும். தேஜஸ் விரைவு ரயில் விழுப்புரத்தில் நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும். இப்படி அனைத்து மக்களுக்கான வாக்குறுதிகளை வழங்கி அவற்றை நிறைவேற்றுகிற அரசா இந்தியா கூட்டணி அரசு நிச்சயமாக அமையும். இந்தியாவுக்கு வழிகாட்டு நம்ம திராவிட மாடல் அரசுல பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.